பாவியான பெண்ணா பரிசேயரா? இயேசுவை தனது வீட்டிற்கு அழைத்தது என்னவோ பரிசேயர். பரிசேயருடைய வீட்டிற்கு அழையாத விருந்தாளியாக சென்றவள் பாவியான பெண். பரிசேயருடைய உள்ளத்தில் இயேசுவின் கால்களை தண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் இடும் இவள் ஒரு பாவி என்பதை இயேசு அறிந்திருக்கிறாரா என்பதை நினைத்து மட்டும் பரிசேயருடைய உள்ளம் வானிலிருந்து இறகை தேடும் கழுகை போல இருந்தது. ஆனால் இயேசுவின் உள்ளம் பாவியான அந்த பெண் தனக்கு செய்கின்ற அந்த அன்பு செயல்களை ஆழ்ந்து தியானித்து அவளுடைய பாவங்களை மன்னித்து முழு விடுதலையை கொடுத்தார். பரிசேயருடைய உள்ளம் பாவச்சேற்றுக்குள் மூழ்கியது. ஏனெனில் அவர் இயேசுவையும் பாவியான பெண்ணையும் விமர்சித்தார். ஆனால் பாவத்திற்காக கண்ணீர் வடித்தவள் இயேசுவின் சீடத்தியாக மாறினாள். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனமருந்திய அளவும் அவற்றிலிருந்து விடுதலை பெற உமது இரக்கத்தை பொழியும். ஆமேன்.